அன்புநேயர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இன்றைய உலக பரப்பில் 3 விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது மேற்கு கரை பகுதியில், காசாவின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்-கிவிர் நேரடி களத்தில் இறங்கி தாக்குதல் செய்திருக்கின்றார். எல்லை படை பாதுகாவலுடன் அவர் நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கின்றார். அடுத்ததாக ஹெமன் ஹூதிகள் இவர்களுடைய இஸ்ரேல் முழுவதும் ட்ரோன்ஸ் பறக்கப்பட்டிருக்கின்றார்கள். தாக்குதல் குண்டுகள் நிரப்பிய ட்ரோன்ஸ்கள் ராமன் விமான நிலையத்துக்கு மேலே உள்ள இஸ்ரேலிய வான்வழி போக்குவரத்து அந்த பகுதியெல்லாம் தற்பொழுது ட்ரோன் வீசப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து காசா தாக்கப்பட்டு வருகின்றது. மேற்கு கரை முழுவதுமாக படையின் ஆக்கிரமிப்பில் இருந்து அங்குள்ள மக்களுமாக யூதர்களும் சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த செய்திகளை நாங்கள் பதிவு செய்கின்ற போது 21 பொதுமக்கள் மேற்கு கரை பகுதியில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படைகளால். இந்த விடயம்தான் இன்று உலக ஒரு அமைச்சர், ஒரு தேசிய பாதுகாப்பு அமைச்சர், 49 வயது கொண்டவர். அவர் ஒரு சட்டத்தரணி, பொலிட்டீஷியன். 2022 அவர் 2-3 மாசம் இல்ல போல இப்ப தொடர்ந்து ஸ்டில்லின் அவர் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டரா இருக்கிறார். அப்ப அவர் தான் இப்ப களத்துல இறங்கி எல்லை படை பாதுகாப்பு உத்தரவிட்டு அழிக்கும் அந்த மேற்கு கரை பகுதியெல்லாம் அழிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அங்க 7,000 மக்கள் மட்டும் அங்க வாழ்றாங்க. இந்த மேற்கு கரை பகுதி இஸ்ரேலியர்கள் மாத்திரம் 7 லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள். அந்த மக்களுக்காக அகன்ற பாரதம் என்ற போது அகன்ற இஸ்ரேல் அந்த காசா பகுதியை நாங்கள் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கின்றோம், எங்களுக்கு செய்தியும் சொல்லியிருக்கின்றோம். இஸ்ரேலின் முழு நோக்கம் காசாவை தரமட்டமாக்கிவிட்டு அல்லது அந்த மக்களை விரட்டி விட்டு அல்லது கொன்று விட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு காசாவை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்புக்காரர்களை குறிப்பை அங்க நிறுத்தி வீடு கட்டி கொடுக்க போறாங்க. அதுக்கு அது இஷ்டமே தான் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து காசா மீது குண்டு வீசி தாக்கி வருகின்றன. ஒரு பள்ளிக்கூடாரங்கள், அதாவது ஒரு பள்ளிக்கூடாரங்கள் மற்றும் வீடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 21 பேர் கொல்லப்பட்டனர். ராமோன் விமான நிலையத்திற்கு மேலே உள்ள இஸ்ரேலிய வான்வழி முற்றுமுழுதாக மூடப்பட்டு விட்டது. அங்கு தொடர்ந்து ட்ரோன்ஸ் தாக்குதல் வரும் என்றும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரேலுக்குள் வருகின்ற குண்டுகள் நிரப்பி வருகின்ற ட்ரோன்ஸ்கள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அச்சத்தின் காரணமாக, ஒரு முன் நடவடிக்கையின் காரணமாக வான்வழி, இஸ்ரேலின் முற்றுமுழுதான வான்வழி வான்பரப்புகள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. சைரன் ஒலி நாடு முழுவதும், இஸ்ரேல் டெல் அபீவ் மட்டுமல்ல, நாடு முழுவதும் மேற்கு கரை அண்டிய பகுதிகள் எல்லாம் தற்பொழுது இஸ்ரேலுக்குள் அதாவது வார்னிங், எச்சரிக்கை ஒன்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காசா பகுதியில் இடைவிடாத தாக்குதலுக்கு மத்தியில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து சோதனைகள் மற்றும் கைதுகளை மேற்கொண்டு வரும் அதே வேளையில் ரமெல்லாவின் கிழக்கே உள்ள தையே கிராமத்தில் அருகில் இஸ்ரேலிய குடியேறிகள் ஒரு பெடவின் குடும்பத்தை தாக்கி உள்ளனர். அதாவது பொதுமக்கள் யூதர்களும் சேர்ந்து அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருப்பதால் அவர்களும் அந்த மக்களை, காசா மக்களை தாக்கி வருகின்றார்கள். 3இல் 2 பேர் பட்டியல் வன்முறையில், அதாவது 3க்கு 2 பேர் வன்முறை என்ற ரீதியில் தாக்கப்பட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களை கொன்று குமித்து வருகின்றார்கள் என்றும் அந்த செய்தி சொல்லப்படுகின்றது. குடியேற்றக்காரர்கள் வீடுகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் மற்றும் விவசாய நிலங்களுக்கு தீ வைத்தனர். இஸ்ரேலிய துருப்புகள் அந்த பகுதியை தாக்கி நேரடி வெடிமருந்துகளை வீசினர். கைக்குண்டு மற்றும் அவர்களிடம் இருக்க துப்பாக்கி, சகல எறிகுண்டு, கைக்குண்டு எல்லாம் வீசுகின்றார்கள். அவர்கள் நப்லஸ் நகரில் உள்ள ஹன்பாலி மசூதியையும் தாக்கி நாசப்படுத்திக் உள்ளனர். ஒரு பள்ளிவாசலும் தாக்கப்பட்டிருக்கின்றது. குடியேற்றக்காரர்கள் தனியார் பலஸ்தீன நிலத்தில் சட்டவிரோதமாக வசிக்கும் இஸ்ரேலிய குடிமக்கள் 7 லட்சத்துக்கு மேற்பட்ட குடியேறிகள், இஸ்ரேலின் மக்கள் தொகையில் 10% கொண்டவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலம் முழுவதும் பரவி உள்ள 150 சட்டவிரோத குடியிருப்புகளிலும் 128 புறக்காவல் நிலையங்களிலும் வாழ்கின்றனர்.
இஸ்ரேலிய ராணுவத்தின் ஆதரவுடன் பலஸ்தீன பொதுமக்களையும் அவர்களின் சொத்துக்களையும் அதிகரித்து வரும் தண்டனை இன்று தாக்கி குடியிருப்பார்களை கொண்டு காயப்படுத்தி வருகின்றார்கள். இதற்கிடையில் ஜெனினின் வடமேற்கே உள்ள மேற்கு கரை நகரமான அல்-ஃபாம் மீதான தாக்குதலில் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேமர் பென்கிவிர் இஸ்ரேலிய காவல்துறை மற்றும் எல்லை காவல்துறையுடன் இணைந்து பங்கேற்று தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றார். இதுதான் இன்றைய உலக செய்தி. ஐரோப்பிய மற்றும் அரபு தலைவர்களின் கண்டனங்களை மீறி ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தின் பெரும் பகுதியை இணைப்பதற்கான திட்டங்களை அவரும் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசலஸ் இஸ்மோரிஷும் முன்னெடுத்து சென்றதால் பெக்பிர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். ஆகஸ்ட் மாதத்தில் இஸ்ரேலிய படைகளும் குடியேறிகளும் மேற்கு கரை முழுவதும் பலஸ்தீனியர்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்களுக்கு எதிராக 1613 தாக்குதல்களை நடத்தியதாகவும் இதில் குடியேறிகளால் அதாவது இஸ்ரேலிய சாதாரண மக்களால் 431 தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாகவும் பலஸ்தீனியர்களை அவர்களின் நிலத்திலிருந்து காயப்படுத்தும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தாக்குதல்கள் கிட்டத்தட்ட தினமும் நடப்பதாக பலஸ்தீனிய அரசாங்கத்தில் காலனித்துவ மற்றும் சுவர் எதிர்ப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய படைகளும் தாக்குதல்கள் மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய சோதனைகளில் 7 பலஸ்தீனிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெத்லஹேம் கவர்னரேட்டை சேர்ந்த 3 பேரை இஸ்ரேலிய படைகள் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதாவது கைதுகள் எல்லாமே அதாவது வடகிழக்கில் இலங்கை ராணுவம் நடத்தியதை விட அதிகம். இப்படி பாருங்க, நீங்க என்ன வாயால் சொல்லுவதை விட ஒரு பிராக்டிகல் ரீதியாக நாம் அனுபவித்த ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கலாம். நேற்று சனிக்கிழமை இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 26 பலஸ்தீனியர்களை காயப்படுத்தியுடன் 18 பேரை கைது செய்திருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவம். ராணுவ ஊடுருவலின் போது மோதல்கள் வெடித்ததை தொடர்ந்து ரமெல்லாவின் மேற்கே உள்ள நிலின் நகரில் 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அது ஒரு சர்வ சாதாரண விடயம்ங்க. சுடுறது, அடிக்கிறது, குடிக்கிறதுலாம் ஒரு சின்ன விடயம், அது ஒரு பெரிய விடயமே கிடையாது. ஜெருசலேமின் வடகிழக்கில் உள்ள அனட்டா நகரில் துருப்புக்கள் ஏராளமான வீடுகளை தாக்கி கள விசாரணைக்கு பிறகு குறைந்தது 16 பலஸ்தீனியர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அக்டோபர் 2023 முதல் இன்று வரையும் காசாவில் அதாவது இது மேற்கு கரையில் மாத்திரம் 1018 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இது இந்த மேற்கு கரை, அதாவது இந்த மேற்கு கரை என்பது ஒரு போர்டர், இஸ்ரேலிய போர்டர். அங்கு மிக 7 லட்சம் வாழ்றாங்கல்ல யூதர்கள், அந்த பகுதியில் அந்த கூத்து நடக்குது. இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து காசா மீது குண்டு வீசி தாக்கி வருகின்றன. ஒரு பள்ளி கூடாரங்கள் மற்றும் இது ஏற்கனவே நடந்த செய்தியாகத்தான் இருக்கின்றது. அந்த செய்தியை இன்னொரு ஊடகம் மீண்டும் தெரிவித்திருக்கின்றது. 21 பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் தற்போதைய நிலவரங்கள் மூடி 27 பேர் கொல்லப்பட்டதாக அந்த செய்தி அறிவிக்கின்றது. பலஸ்தீன நடவடிக்கை என்ற பிரசார குழுவின் மீதான தடையை முடிவுக்கு கொண்டு வரக்கோடி சனிக்கிழமை லண்டனில் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தற்போது வரையும் அங்கு ஒரு 150 எதிர்ப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராமோன் விமான நிலையத்துக்கு மேலே உள்ள இஸ்ரேலிய வான்வெளி போக்குவரத்து தொடர்ந்து நாளை காலை வரையும் மூடப்பட்டிருக்கும் என்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கின்றது. ராமோன் விமான நிலையத்துக்கு மேற்கே உள்ள இஸ்ரேலிய வான்வெளி போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது. மூடப்பட்டதற்கான உடனடி காரணம் சொல்லாவிட்டாலும் யெமன் நாட்டிலிருந்து அதிகமான ரோன்ஸ்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றது. விமான நிலையத்தில் ரோன்ஸ் விபத்துக்குள்ளானதாக வந்த புகாரை விசாரித்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே ராமோன் ஏர்போர்ட் தாக்குதல் ஆயிற்று, தாக்கில் நடந்திருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மேட்டரும் அது இருக்கின்றது. ஆனாலும் ராணுவம் உடனே சொல்றலையே, அவங்க விசாரிக்கிறாங்களாம். அது தாக்கி முடிஞ்சு. முன்னதாக யெமனில் இருந்து ஏவப்பட்ட 3 ட்ரோன்ஸ்களை விமானப்படை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றது. 2 இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு இடைமறிக்கப்பட்டன என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. யெமனில் இருந்து ஏவப்பட்ட 3 ரோன்ஸ்கள் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. யெமனில் இருந்து ஏவப்பட்ட 3 ரோன்ஸ்களை விட விமானப்படை இடைமறித்ததாகவும் அது மேலும் மேலும் கூறுகின்றது. இஸ்ரேலிய எல்லைக்குள் கடப்பதற்கு முன்பு 2 வான்வெளி வாகனங்கள்
இடைமறைக்கப்பட்டன என்று ராணுவம் கூறியது. ஊடுருவல் காரணமாக வான்வழி தாக்குதல்கள் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. மூன்றாவது ட்ரோன்ஸின் நிலை குறித்து ராணுவம் விரிவாக கூறவில்லை. ஒரு ட்ரோன் தாக்கிட்டு இஸ்ரேலில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலிக்கின்றன. அதாவது நாடு முழுவதும் ஒரு அலர்ட் சரண் ஒலித்துக் கொண்டிருக்கிறது வான்வழி எச்சரிக்கையாக. நிஷானா கிராமத்தில் விரோத விமான ஊடுருவலுக்கு பிறகு வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்கின்றது. ஆனா என்னதான் தெரிவித்தாலும் அவங்கட ஒரு விமான, அதாவது ரமோன் ஏர்போர்ட் தாக்குதலுக்கு உள்ளாயிற்று. பார்க்கலாம் இன்னும் வரும் செய்திகளூடாக. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.